ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆதினி பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மும்பை ஸ்பெஷல் ஸ்வீட் அப்லட்டூன் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் உங்கள் பிஸ்னஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே மூவ் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு தேவையான பொருள் என்னென்னா ரவா, அப்புறம் கோவா, ப்ளெயின் கோவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோவா நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மெஷர்மெண்ட் ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்கள் 100 கிராம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம 100 கிராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரவா 100 கிராம் நான் மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர், அதுவுமே நான் 100 கிராம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர், அதுவுமே 100 கிராம் மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மில்க்குமே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நான் மெஷர் பண்ணுற கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணல. மில்க் பார்த்திங்கன்னா 150 ml எடுத்துக்கோங்க. அது மட்டும் 100 ml இல்லாமல் 150 ml எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாகவே 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் போல் தான் கீ யூஸ் ஆகும். அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இப்போது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த ரவா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா கைவிடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு ரவை ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப வறுபடாமலும் இருக்கக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருங்க. நல்லா ரவை வறுத்து வந்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். அதுதான் பதம் நமக்கு. இன்னும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக வேணும்னா நீங்கள் இதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் வந்துடும். இல்லை எனக்கு இந்த கலரே ஓகேனா கூட நீங்கள் இதிலே அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுக்குள்ளே அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ப்ளெயின் கோவா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாமே ஈவனாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க மில்க் பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீயுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் போல் கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா நம்ம மிச்சம் வச்சுருக்க கீயுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஊற்றின கீ எல்லாம் நல்லா செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும். கரண்டிகள்லையும் ஒட்டாத வரும். இதுதான் கரெக்டான பதம். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் கீ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை அதில் கொட்டி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, இல்லை முந்திரி, இப்படி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமானது என்னென்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. நீ ஆறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா பீசஸ் கரெக்டாக வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான மும்பை ஸ்பெஷல் அப்லட்டூன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.